ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய ரிஷபராசிக்காரர்களே, சில கூடுதல் கடின உழைப்பை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும். குறிப்பாக மார்ச் 2025 வரை கூடுதல் கடினமாக உழைக்க செய்த சனி பகவான் நல்ல பலனை தருகிறார். மார்ச் 2025ற்கு பிறகு கடின உழைப்பின் முழு பலனையும் அடையலாம். அதாவது கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் கடின உழைப்பின் படி முடிவுகளும் இருக்கும். ராகுவின் பெயர்ச்சி மே மாதம் வரை உங்களுக்கு நல்ல பலன்களை குறிக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு பணியிடத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் சனி மற்றும் ராகு பகவானின் இருவரின் நிலைகளை பார்க்கும் பொழுது வருடம் முழுவதும் சிரமங்கள் நீடிக்கும். பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் இதன் பிறகு சிரமங்களுக்கு பிறகு வேலை வெற்றியடைந்து நல்ல பலன்களை அடையும். குருவின் பெயர்ச்சி நிதி விஷயங்களில் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை பெறுவீர்கள். கல்வியின் பார்வையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக கருதப்படும். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு பொதுவாக காதல் உறவுகளுக்கு சாதகமான பலன்கள் தரும். குழந்தை பாக்கியம் தடைபட்டு வந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு பயிற்சிக்கான பரிகாரம் என்னவென்றால் வெள்ளியை உடம்பில் அணிவது சுபம் தரும். நன்றி, வணக்கம்.